சொல்றதுக்கு எம்பாரசிங்கா இருந்திருக்குமே ஏமாந்துட்டாரு. இப்ப அவர் காசு தானே போயிருக்கு. முத்து என்ன நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. நீங்க தான் இந்த வீட்ல ரொம்ப நாலேஜபிள் பர்சன். உங்க மாமனார் உனக்காக பணம் கொடுத்தாரு. இது அவருக்கு தெரிஞ்சு சொல்லிருக்காங்க. இதுல எனக்கு பங்கு வேற தரானா? பங்கு முகத்திலே முழிக்காதடா, போயிடு. ரோகிணி, என்ன வாங்கினேன்னு சொல்றாரு? இதுலயும் ஏதோ உள்குத்து இருக்குது. இவ்வளவு நாள் ஏமாந்துட்டேன்னு எப்படி என்னால வீட்டுல வந்து சொல்ல முடியும்? மாதிரி முட்டாள நினைச்சிருவியோன்னு ஒரு எம்பாரசிங்கா இருந்தது. என் மேல இருந்த வேல்யூ உனக்கு போயிடும்ல. நான் உன்கிட்ட அப்படி சொன்னா அங்க வந்த கஸ்டமர் பொருளை வாங்காம போயிடுவாங்களன்னு பயந்தேன். பேசுறான்னு உங்க அம்மா எவ்வளவு டென்ஷன் ஆனாங்க. அம்மா ரோகிணி, அன்னைக்கே சொல்லிட்டேன். என்ன அப்புறம் சந்தோஷ் கிட்ட கடன் வாங்கி அத ப்ராஃபிட்டா காமிச்ச. நீ டென்ஷன் ஆக கூடாது. என்ன விஷயம் நான் சொல்லு மனோஜ். மீனாவோட நகையை அம்மா கிட்ட கொடுத்து கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? எனக்கு வேற வழி தெரியல ரோகிணி. டீலருக்கு வர அன்னைக்கு காசு கொடுக்க வேண்டியது இருந்தது. அது உன் கையே இப்ப உடைச்சிருவான். ரோகிணி, அதான் அம்மா தெரியாம சமாளிச்சிட்டாங்க. கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது டவுட் இருக்கும். உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டான். இல்ல ரோகிணி, இப்ப இந்த மீனாவோட பணத்துல கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு ரோகிணி. இது எப்படியாச்சும் வெளியில தெரியாம இருக்கணும். அதெல்லாம் தெரியாது. இந்த உண்மையை என்கிட்ட சொல்லிட்டேன்னு ஆண்டி கிட்ட சொல்லாத. ஏன்? என்டர்டெயின்மென்ட்க்கு பஞ்சமே இருக்க மாட்டேங்குது. தினமும் ஏதாவது வரதே இல்ல. இப்ப என்ன, என்னால ஏதோ பிரச்சனை வரணும்னு சொல்றியா? உங்க அண்ணன் மனோஜ் சொன்னது உண்மையா இருக்குமா? அவர் ஃப்ரெண்டு கிட்ட தான் கடன் வாங்கியிருப்ப. அவர் பொருள் எல்லாம் ஏமாந்துட்டதா சொல்றாரு. எனக்கே மனோஜ் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ வச்சு இது கண்டுபிடிச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா நாம இதுல தலையிட வேண்டாம். ஏன்? அம்மா கோவப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு உங்க அம்மா அவரை அடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இது காசு சம்பந்தப்பட்ட விஷயம். அது அவ என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்றேன். ஏங்க உங்க அண்ணனை போட்டு அத்தை அந்த அடி அடிச்சாங்க. இது வரைக்கும் அத்தை ஏங்க அவங்க நகையை கொடுத்திருந்தா எதுக்குங்க இவ்ளோ கோவப்பட போறாங்க? எல்லாத்தையும் நம்பிட்டு இருப்பியா நீ? ஏன் நீங்க நம்பலையா? அது எப்படி சொல்றீங்க? அவனே உண்மையை சடிக்கும் போது கவனிச்சியா? சொல்டா, யார்த்த பணம் வாங்கின, யார்த்த கடன்? ஒருவேளை நிஜமா கூட அவர் கடன் வாங்கிருக்கலாம்ல. எனக்கு அப்படி தோணும். தரமும் இல்லையே நம்ம கிட்ட. அது பேசினா தெரிய போகுது. அவரை எங்க போய் நீங்க தேடுவீங்க? அந்த ஒருவேளை உங்க அண்ணனுக்கோ நகை மாறினதுக்கோ சம்மந்தம் இல்லாம கூட இருக்கலாம்ல. வருது. ஆனா நான் உறுதியா சொல்றேன், மனோஜ் தான் நம்ம நகை எடுத்திருக்கிறான். சொந்தக்காரனுங்க தான் முதல்ல ஏமாத்துறானுங்க. இங்கதானே இருப்பான் அந்த. வணக்கங்க. வாங்க மனோஜ், தம்பி தான் நீங்க? வழக்க பாத்துட்டு இருக்கேன் பிரதர். நிறைய பேர் வட்டிக்கு வாங்குறானுங்களா? சரியாவே. நீங்க என்ன இந்த பக்கம்? உங்க அண்ணன் தான் வந்து இங்க படுத்து கிடப்பான். சின்ன வேலையை நான் பாப்பேங்க. சோம்பேறி மாதிரி இங்கெல்லாம் வந்து படுக்க மாட்டேங்க. இங்க பார்க்கல படுத்து தூங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு நாள் இங்க வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தேன். என்ன? நீங்க கிடைக்கல. அப்பதான் எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, மனோஜ் கூட இப்போ பணம் கொடுத்தீங்கல்ல? ஆமா கொடுத்தேன். அதை பாடுபட்டு நான் தெரிஞ்சுதான் வாங்கினேன். என்ன பார்க்கும் போதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தான். ஒரு வழியா அவங்க அவ்வளவு கடன் கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நான் ஏன் இங்க உட்காந்து 5 கொடுத்ததுக்கே எனக்கு சென்னையெல்லாம் சுத்தி காமிச்சிட்டான். அவன் லிமிட் பிரதர். 1,00,000 மேல இது வரைக்கும் யாருக்குமே அவன் ஏதாவது அப்படி சொன்னானா? இல்ல இல்ல, கணக்கு பாருங்க. எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்குது. நான் அதை பார்க்க. நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். இந்த ஊடுகளை இவங்கிட்ட பூ கொடுத்துட்டு போறது உனக்கு கஷ்டமா இல்ல? இதுல என்னக்கா கஷ்டம்? உட்கார்ந்து இத பார்த்தா நானும் வண்டி வாங்கிடலாம் போல இருக்கு. ஆமாக்கா, அண்ணன் கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லுங்க. சொல்லுங்க மீனா. நான் இப்ப போய் அவனை பார்த்துட்டு தான் வரேன் மீனா. யார பார்த்துட்டு வந்தீங்க? அதான் மீனா சொல்றான். அவன்கிட்ட இவன் கடனே வாங்கல. அப்புறம் எதுக்குங்க அப்படி சொன்னாரு? கதை புடிச்சுக்கிட்டு பார்க் ஃப்ரெண்ட் கிட்ட தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அழுந்து விட்டு இருக்கான். அப்புறம் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு தான் எனக்கு தெரியல.
நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன சொல். கேப்பாங்க. ஏன் அந்த சாமியார் என்ன வெத்தலையில சிசிடிவி வச்சிருக்காரு? சாமியாருங்க ஆளை வச்சு திருடிட்டு அப்புறமா கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்களே செட்டப்லாம். அம்மா சொல்லிருக்காங்க, அங்க போய் பாப்போமா? விட்டா பில்லி சுனியெல்லாம் வைக்கலான்னு சொல்ல போறேன். வாப்பா முத்து, எப்பவும் மீனா வரும். இப்ப நீ வந்திருக்க, என்ன வேணும்? இந்த ஒரு பழம் போதும். ஒரு பழம் போதுமா? 1/4 கிலோ வாங்கிக்கோ, ஜூஸ் போட்டு குடிக்கலாமே. நூல் கண்டு அப்படியே ஒரு வெள்ளை துணி சின்னதா எல்லாத்தையும் அதோ எடுத்துன்னு வர முத்து. என்னப்பா இன்னைக்கு வெளியே எங்கேயும் போலையா? யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தை பத்தி தான். கொஞ்ச நாளா நம்ம வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை. ஒரே மிஸ்டரியாவே இருக்கு. அப்பா ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார். அவர் இதை மந்திரிச்சு கொடுத்திருந்தாலோ இல்ல மாத்தி இருந்தாலோ எடுத்து அவங்களோட அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம்.